ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். விஜயகாந்த் அவர்களோட மறைவு வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துட்டு இருக்குது. அவரை தேடி நிறைய மக்கள் வந்து கோயம்பேடு பக்கம் வந்து அவரோட கட்சி ஆஃபீஸ் கிட்ட வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு படையை அங்கே கிளம்பி இருக்கு அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரோட மறைவு வந்து நம்ம எல்லாருக்கும் சோகத்தை கொடுக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட், அவரும் ஒரு லெஜெண்டு. ஸோ அந்த அளவுக்கான ஒருத்தரை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவரை பற்றின நிறைய விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. முக்கியமாக சொல்லப்போனால் அவரோட உண்மையான பேர் கூட யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவரை பற்றின ஒரு விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாராயணன் விஜயராஜ் அழகர் சாமி அவரோட உண்மையான பேர். ஸோ அவர் வந்து பிறந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் 25 ஆகஸ்ட் 1952 அந்த வருஷம் தான் அவர் பிறந்த வருஷம். இவர் வந்து சினிமாவில் 1979 வந்து உள்ளே வராரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட சினிமா கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட லைஃப்பில் சினிமா கெரியரில் அவர் பார்க்காத படங்கள் இல்லை, நடிக்காத கேரக்டர் இல்லை, நிறைய விஷயம் 100 படங்களை தாண்டிடுச்சு. 100வது படமான கேப்டன் பிரபாகரன், அந்த படத்தில் இருந்தால் அவருக்கு கேப்டன் பிரபாகரன்றதை மென்ஷன் பண்ணி கேப்டன்ற ஒரு நேம் வந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. 2005 வந்து அவர் பொலிட்டிக்ஸ்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஆனால் 2006 அவர் ஜெயிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கே வந்துட்டார். ஸோ அவரோட பொலிட்டிக்ஸ் லைஃப்பும் நல்லா இருந்திருக்கு, அவரோட சினிமா கெரியரும் நல்லா இருந்திருக்கு. அவரோட சினிமா தாண்டி பொலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போது அவரோட ஸ்பீச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். விஜயகாந்த் அவர்களோட ஸ்பீச் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு. ஏன்னா அவர் வந்து நிறைய ட்ரால் பண்ணுறதுலேருந்து நிறைய மாஸ் காட்டுற வார்த்தைகள், அவரோட ஸ்பீச்சஸ்ஸு, மாஸ் ஸ்பீச்சஸ்ஸு, இந்த மாதிரி இன்னும் நிறைய வரவேற்புகள் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நிறைய வரவேற்பு அவருக்கு கிடைச்சிது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அவருக்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸு உருவாயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டாக இருந்தவர் தான் நம்மளோட விஜயகாந்த் அவர்கள். நிறைய பேரை நம்ம இந்த வருஷம் போன வருஷம்னு சொல்லி நிறைய பேர் இழந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இவரும் வந்துட்டார் அப்படின்னும் போது தான் மனசு ரொம்ப சோகமாகவே இருக்குது, ரொம்ப கவலைக்கிடமாகவும் இருக்குது. இவரோட உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு வெண்டிலேட்டரில் இவர் வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரை வந்து சிகிச்சை பலனின்றி அவர் இறந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் மார்னிங்லேருந்து எல்லாருக்கிட்டேயும் பரவிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இவர் இழந்தது ரொம்ப பெரிய சோகமாக இருந்தாலும் இவர் தேடி மக்கள் கூட்டம் வந்து கோயம்பேடு பக்கம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ கோயம்பேடு பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு கூட்டம். அவரை வந்து காலையில் வேனில் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். அவரோட சாலிகிராமம் வீட்டில் இருந்து கட்சி ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகவே 4 மணி ஆயிடுச்சான் ஈவினிங். அந்தளவுக்கு கூட்டம் வந்து மக்கள் இவரை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது தான் மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆக்டரு, பெஸ்ட்டு பொலிட்டிக் மேன், நிறைய பேருக்கு உதவி பண்ணுற ஒரு மனசு கொண்ட ஒரு ஆள் அப்படின்னு இவரை நம்ம வர்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு தகுதியுடைய இவர் இறந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயந்தான், திருப்பி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் மகேஷ் பாய்.